போட்டித்தேர்வுக்காரர்கள் அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 இல்ல கம்ப்ளீட்டா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இல்ல குரூப் 2 குரூப் 3 ஃபோக்கஸ் பண்றீங்க, 1 இயர்க்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 4 மாசத்துல இருந்து உங்களுக்கு 8 மாசம் 9 மாசம் ஒவ்வொருத்தருடைய டைம் பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மந்த்ஸ் எடுத்துக்கும். நீங்க பார்ட் டைமா படிக்கிறீங்க அப்படின்னா 6 மாசம் 7 மாசம் இந்த மாதிரி எடுத்துக்கும். சோ அதனால இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ கம்ப்ளீட்டா குரூப் 4க்கும் சரி, குரூப் 2 குரூப் 3 ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, சரிங்களா? சோ ரெண்டுக்குமான ஒரு பேட்ச் 1 இயரா இருக்கும் போது சோ நெக்ஸ்ட் இயர் எண்ட் வரலையும் உங்களுக்கு இதற்கான வேலிடிட்டி இருக்கும். இல்ல குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னா அது வரலையும், இல்ல குரூப் 2 எக்ஸாம் வருது அப்படின்னா அது வரலையும் இதற்கான கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்றது, இந்த கோர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் டீடைலா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ஃபேமிலி சர்க்கிள் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போறோம், ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி பிளான் இருக்கும், ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி பிளான் இருக்கும், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி எப்படி கைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். குரூப் 2ல நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் நிறைய மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க, அதே போல வரக்கூடிய குரூப் 4லயும் நிறைய பேர் கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கான முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சோ இந்த பேட்ச் பத்தி ஷார்ட்டா நான் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ வேணுன்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப்ல இந்த கோர்ஸும் அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க டைரக்டா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். எப்போது சார் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? 10ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். பட் இப்பதான் வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் என்ரோல் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் 12ஆம் தேதிக்குள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் பிறகு ஒவ்வொரு நாளுக்கும், அதாவது வீக்லி பிளான் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்க என்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் அப்டேட் பண்ணிடுவோம். சோ இந்த பேட்ச் என்ன பேட்ச் நீங்க என்ரோல் பண்ணணும் என்னன்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரியர் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரிங்களா? அதியமான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், இல்ல இந்த இமெயில் ஐடி நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்லயே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி 3 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். மினிமம் 3 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? வீக்லி உங்களுக்கு டெஸ்டும் கொடுத்துருவாங்க. அந்த வாரத்துல நீங்க என்ன படிச்சீங்களோ அதற்கான தேர்வுகளும் இருக்கும். அதே போல ஒரு நாளைக்கு மினிமம் 3 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? பழைய பேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் கொடுத்தோம். பட் உங்களுக்கு 1 இயர் கோர்ஸா போறதுனால உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அப்ப எவ்வளவு நாள் கிளாஸஸ் மட்டும் போகும் சார் அப்படின்னா 6 மந்த். சரிங்களா? இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறது 6 மாசம். சரிங்களா? இந்த இயர் எண்டுக்குள்ள எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சிடணும். சோ இப்ப ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு தான் நீங்க எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் முன்னாடியே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரிவிஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ அதுக்காக வரக்கூடிய டிசம்பருக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறீங்க. சோ அந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் வரலையும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ கிளாஸஸ் பொறுத்தவரையும் இந்த மாதிரி இருக்கும். எப்படி கிளாஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி பிளான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு என்ன நீங்க படிக்கணுமோ, ஒரு மாசத்துக்கு என்ன நீங்க படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் அப்டேட் பண்ணுவாங்க இது போல. சரிங்களா? உங்களுக்கான ஃபீட்பேக் லைவும் இருக்கும். சோ ப்ராப்பரா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த டெஸ்ட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு லைவும் இருக்கும். நேரடியா உங்களுக்கு ஆப்லயே லைவ் இருக்கும். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க குரல் வழியில கேட்க முடியும். அதே போல தனியா உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான சாட் எல்லாமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸை பொறுத்தவரையும் நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். சோ பெரும்பாலும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் போறவங்க, வீட்ல இருந்து படிக்கிறவங்க, அதே போல கோச்சிங் கிளாஸ் ஏன்னா டிராவல் பண்ணி போக முடியல, வீட்டுல எனக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எனக்கு இருக்கிறதே ஒரு 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் பேட்ச் என்ரோல் பண்ணிருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் இயருக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சார் ஆல்ரெடியே பழைய பேட்ச்ல இருக்கேன், ஒரு 6 மாசம் மாதிரி என்ரோல் பண்ணேன், அடுத்த 2 மாசம் என்னோட கோர்ஸ் இருக்கு, நான் இப்ப ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் ஃபுல் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண தேவையில்ல. அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெனியூவல் ஃபீஸ் மட்டும் என்ன அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அதே போல புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், சோ எப்பவுமே அதிகமாக வந்து புக் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இந்த டைமும் நீங்க புக் வாங்கிருக்கீங்க, நம்ம 16 புக் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு படிக்கிறதுக்கு 16 புத்தகங்கள் இருக்கும். சோ இந்த 16 புத்தகங்கள் ஆல்ரெடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ்க்கான கோர்ஸ்ல உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கும்.
கோர்ஸ்க்கான ஃபீஸ்ல இருந்து 20% உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல அதிகமான டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோடும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூப்பன் கோட் இருக்கும். உங்களுக்கான கூப்பன் கோட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? புக்ஸ் வாங்கினவங்க டைரக்டா வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி புக் வாங்கிக்கிறேன் சார், எப்படி கோர்ஸ் ஜாயின் பண்றது அப்படின்ட்டு இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? சோ 16 புக், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போவோம், எல்லா டீடைல்ஸும். பட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் டவுட் அடிக்கடி கேட்பீங்களோ நான் சொல்லிடுறேன். சரியா? முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், குரூப் 2க்கு குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன மீடியம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமுக்கான வீடியோ கிளாஸஸ். சரியா? கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம்ல இருக்கும். டெஸ்ட் எல்லாமே தமிழ் மீடியம்ல உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழா இருக்கலாம், ஜிஎஸ்ஆ இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம். சரியா? இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே போல நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம், சார் நான் இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கல, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், அந்த கிளாஸை நான் மறுபடியும் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதால நீங்க எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் கூட அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். சோ இதற்கான வேலிடிட்டி நான் சொன்ன மாதிரி 6 மாசம் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே 6 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமும் 1 இயர் வரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர். சரிங்களா? சோ இதற்கான மேக்ஸிமம் வேலிடிட்டி 1 இயர் கிளாஸஸ் எல்லாமே என்ரோல் பண்ணி கொடுப்போம், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல நான் டெஸ்ட் எழுதிட்டேன், என்னோட மார்க் ரேங்க்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிடிஎஃப் டெஸ்ட் எழுதுவீங்க, என்னோட மார்க் தெரியும், நானே எடுத்து கவுண்ட் பண்ணி பாக்குறேன், ஆனா என்னோட ரேங்க் தெரியல. ஏன்னா எவ்வளவு பேர் எழுதுனாங்க, என்னோட அதுல ரேங்க் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நம்மளோட ஆப் பொறுத்தவரை உங்களுக்கு அது எல்லாமே ப்ராப்பரா அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம ஃப்ரீயா நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நிறைய ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா எழுதிருப்பீங்க. சோ அதுல வரக்கூடிய உங்களுக்கு ரேங்க் மார்க்லாம் ப்ராப்பரா அப்டேட் ஆயிடும். என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்க, என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க. சரியா? அதே போல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒரு 50 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 50 டெஸ்ட்க்கு மேலே கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட குரூப் 4லாம் பாத்தீங்கன்னா 150 டெஸ்ட் பக்கம் கொடுத்துருப்போம். சரிங்களா? நிறைய டெஸ்ட், சின்ன சின்ன டெஸ்ட், ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட், 100 மார்க், 50 மார்க், 200 மார்க் நிறைய டெஸ்ட் கொடுத்துருப்போம். சோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லயும் என்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்றதையும் ப்ராப்பரா நீங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். சோ இந்த மந்த் நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு முன்னாடியே என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரியா? அதே போல ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன படிக்கிறீங்களோ அதுல இருந்து தான் டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கிறீங்களோ, ஒரு 5 டேஸ் 6 டேஸ் என்ன படிக்கிறீங்களோ அது அந்த வீக்கெண்ட், திங்கள்ல இருந்து வெள்ளி என்ன படிக்கிறீங்களோ அது சனிக்கிழமை தேர்வா இருக்கும். சரிங்களா? அதே போல ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்துக்கான பிளான் கொடுத்துருவாங்க. சரியா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல ஆப்ல உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? அதுல எந்த விதமான இன்ஃபர்மேஷனாலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? சோ கிளாஸஸ் பத்தி, அதே போல உங்களுக்கான சந்தேகத்தை பத்தி உங்களுக்கு குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா குரூப்லயே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதே போல ஆப்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தனியா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க எந்த கோர்ஸ் இருக்கீங்களோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்றது உங்களுக்கான நோட்டிபிகேஷனா வந்துடும். சரிங்களா? ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்கும்போது டெஸ்ட் அப்டேட் பண்ண ஒரு நோட்டிபிகேஷன் இல்லையா? சோ இந்த மாதிரி ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சப்ஜெக்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்காது. கண்டென்ட்டை பொறுத்தவரையும் ப்ராப்பரா டீடைல்டா கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்லாம் இருக்காது. ப்ராப்பரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் क्वेश्चन கேட்பாங்க, எப்படிலாம் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆல்ரெடியே தமிழ் கிளாஸஸ், மேத்ஸ், ஜிஎஸ் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 2ல என்ன மாதிரி क्वेश्चंस வந்திருந்தது, அதே போல நம்ம கிளாஸ்ல எதெல்லாம் சொல்லியிருக்கோம், எப்படிலாம் क्वेश्चन வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இது எல்லாமே நீங்க எக்ஸாம்ல ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஃபீட்பேக்கும் கொடுத்துருங்க. சோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவா இருக்கு. சரிங்களா? சோ அதே போல வரக்கூடிய கிளாஸஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் கொடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? சோ அதையுமே நான் சொல்லிக்கிறேன். சோ ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல தான் இந்த பேட்சஸ் கொண்டு போக போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான ஃபீஸ் அப்படிங்கும் போது 1 இயர், அதுவும் இப்போ ஒரு 6 மாசம், அடுத்த இயர் லெவலுமே நான் கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மாசம் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நான் சொல்றேன். பட் 1 இயர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 12 மந்த். சரிங்களா? 12 மந்த் உங்களுக்கு இருக்கும் வேலிடிட்டி. என்ரோல் பண்ண உடனே மேக்ஸிமம் 18 மந்த் வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதற்கான ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 10 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. சோ 10 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் ஆரம்பத்துல என்ரோல் பண்ணல கூப்பன் கோடும் கொடுத்திருப்போம்.
சோ அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 9 rupees ஒரு நாளைக்கு 9 rupees 10 rupees தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா. சோ அவ்வளவு கம்மியான ஃபீஸ் தான் கோர்சஸ் இருக்கு போது இதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துருக்கும் சரிங்களா. சோ இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்றவங்க ஆப்ல தான் டைரக்டா பேமெண்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்றவங்க கம்ப்ளீட்டா ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆப்ல என்ன யூஸ் பண்றீங்க, என்ன நம்பர், என்ன நேம் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல புக்ஸ் பத்தி சரிங்களா, புக்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக் வாங்கிட்டு கோர்ஸ் என்ரோல் பண்றீங்க அப்படின்னா 20% ஆஃபர் இருக்கும் சரிங்களா. 20% புக்குக்கான ஃபீஸ், அதே போல கோர்ஸ்க்கான ஃபீஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 20% ஆஃபர் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல கிளாसेस எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் செஷனா இருக்கும் சரிங்களா. நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நீங்க இன்னைக்கு பிளான் இருக்கு, இன்னைக்கான வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு பிளான் கொடுத்துருவாங்க. சோ அந்த பிளான் பார்த்து இந்த வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அந்த வீக்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ எல்லாமே ரெக்கார்ட் செஷனா கொடுத்துருவாங்க. வீக்லி உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற லைவ் செஷனும் உங்களுக்கு இருக்கும் சரியா. சோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ தனியா ஆப்ல டெடிகேட்டடா உங்களுக்கு தனியா கிளாसेस எடுப்பாங்க. ஓகே, தனியா கிளாसेस உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி. சோ கிளாसेस என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஜூலை 11ஆம் தேதி உங்களுக்கு அந்த இன்ட்ரோ கிளாसेस அந்த மாதிரி இருக்கும். அந்த வீக்கான பிளான் கொடுத்துருவாங்க சரிங்களா. 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த 2 நாளும் உங்களுக்கு இன்ட்ரோ கிளாसेस ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த வாரத்துக்கான பிளான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. அதே போல மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான கிளாसेसும் அப்டேட் பண்ணிடுவாங்க. தமிழா இருக்கலாம், ஜிஎஸ்ஆ இருக்கலாம், மேத்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க சரியா. எல்லாமே ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் வரும். ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் கொடுத்து அந்த பிளான்ல எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே. சோ இது ஒரு கம்ப்ளீட் பேட்சா தான் இருக்கும். தமிழுக்கு மட்டும் மேத்ஸ் மட்டும் அப்படின்னு இல்ல, கம்ப்ளீட்டா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஒரு பேட்சா இருக்கும் சரிங்களா. பட் ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் கொடுத்து உங்களை கைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கிளாसेस பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா டே 1 டே 2 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பரா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. முதல் நாளுக்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும், 2வது நாளுக்கான வீடியோஸ் பார்க்கணும், 3வது நாளுக்கான வீடியோஸ் பார்க்கணும். ப்ராப்பரா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் படிக்கிறேன் வந்துட்டேன், எனக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. சோ ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி எந்த விதமான ஆட் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் நீங்க வந்து டைவர்ட் ஆவீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஆப்லயே உங்களுக்கு பிளான் கொடுத்துருவாங்க, ஆப்லயே உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவாங்க, ஆப்லயே உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவாங்க, ஆப்லயே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க சரியா. கம்ப்ளீட்டா நான் ப்ராப்பரா படிக்கணும்ன்றாங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஓகே. அதே போல கிளாसेस யார் யார் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். நான் விஜயன் சார் அதே போல பொன்னன் சார் எல்லாருமே கிளாसेस அப்டேட் பண்ணுவோம், லைவ் கிளாஸ்லயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சோ எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் வீட்ல இருந்து படிக்கிறேன், பேட்சஸ் ஜாயின் பண்ணாம யூடியூப்லயே ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்லயே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கலாம். யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வேற, இங்க பெய்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா வேற வீடியோஸ் கொடுப்போம் சரிங்களா. டீடைல் கிளாसेस உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், இது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கணும் சரியா. ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல ஃபாலோ பண்ணுங்க போதுமான, ரெண்டுக்குமே டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. 99435981 இந்த நம்பருக்கே ஃபாலோ பண்ணுங்க சரியா. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நான் வாரியர் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணுவோம், சோ எக்ஸாம் பொறுத்தவரை இப்ப இருந்து பயிற்சி பண்ணுவோம், அதுக்காக தான் வாரியர் பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா. இப்ப இருந்து ஒரு போருக்கு தயாராவது போல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு படிக்கிறேன் அடுத்த வாரம் விட்டுறேன், ஒரு வாரம் படிக்கிறேன் அடுத்த வாரம் விட்டுறேன் அப்படின்லாம் இல்ல, ஒரு மாசம் படிக்கிறேன் அடுத்த மாசம் விட்டுறேன் இப்படிலாம் இல்லாம நான் பொறுமையா படிச்சாலும் நான் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு டைம் இருக்கு, 3 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாம்ல என்னால கிளியர் பண்ண முடியுமா, தாராளமா கிளியர் பண்ண முடியும். எப்படி நான் டெய்லியும் எதையும் மிஸ் பண்ணாம என்னுடைய நேரத்தை சரியா திட்டமிட்டு நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா முடியும் சரியா. நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஜஸ்ட் நினைச்சிட்டு மட்டும் இருப்போம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், அது விடாமுயற்சியோட இருக்கும். கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் வர வரலையும் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை சரியா. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் தான் இது இருக்கும். சோ என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ணும் வரக்கூடிய குரூப், இப்ப இந்த மந்த் நடக்குது இல்லையா, இந்த குரூப் இல்லாம அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா போஸ்டிங் போகும், அடுத்த குரூப் 4 குரூப் 2 நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றவங்க இந்த பேட்ச்ல தாராளமா என்ரோல் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல தான் இந்த பேட்சஸ் இருக்கு போது நீங்க என்ரோல் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் சரியா. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவிர ஆசை வரும். நன்றி, வணக்கம்.